சித்திரை மாதத்தில் வரும் பிரதோஷம் என்றால் இது சிறப்பான பிரதோஷம்தான். அதிலும் வெகு நாட்கள் கழித்து சனி பிரதோஷம் வந்திருக்கிறது. இந்த மே மாதம் 2 சனி பிரதோஷங்கள் வரவிருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. நாளை மே 10ஆம் தேதி சனி மகா பிரதோஷம். மே மாதம் 24ஆம் தேதி வரவிருக்கும் பிரதோஷமும் சனி பிரதோஷமாக இருப்பது கடவுள் நமக்கு கொடுத்த வரம். இந்த 2 பிரதோஷத்தை தவற விடாமல் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்துவிட்டால், அந்த பாக்கியத்தை சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்து விட்டால், உங்களுடைய கஷ்டம் எல்லாம் இதோடு முடிந்து போகப் போகிறது என்றுதான் அர்த்தம். ஆகவே இந்த வழிபாட்டை யாரும் தவறவிட வேண்டாம். இந்த சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய சில எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரதோஷ விரதம் எப்படி இருப்பது என்று நம்மில் பல பேருக்கு தெரியும். ஆகவே விரத முறைகளை தவிர்த்துவிட்டு சில புதிய விஷயங்களை இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய இந்த சனி மகா பிரதோஷத்தில் கரும்புச்சாறு வாங்கி கொடுத்தால் உங்களுடைய கர்ம வினை தீரும். சனி தோஷத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும். அதேபோல சிவபெருமானுக்கு விபூதி, சந்தனம், பன்னீர் இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக வாங்கி பிரதோஷ நாளில் தானம் கொடுத்தால் உங்களுடைய கஷ்டங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். இது சித்திரை மாதம், மாம்பழ சீசன். எல்லா இடங்களிலும் மஞ்சள் நிறத்தில் மாம்பழம் விற்கிறது. இந்த மாம்பழத்தை வாங்கி நாளைய தினம் சிவபெருமானிற்கு அபிஷேகத்திற்கோ அல்லது அர்ச்சனைக்கோ உங்கள் கையால் கொடுத்து பாருங்கள். வீட்டில் தடைபட்ட மங்கள காரியங்கள் எல்லாம் சீக்கிரம் நடக்கும் என்பது ஐதீகம். மா, பலா, வாழை முக்கனிகளும் இந்த சீசனில் கிடைக்கும். முக்கனிகளையும் வாங்கி சந்தோஷமாக சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வது சிறப்பு. அடுத்தபடியாக பசும்பால், இளநீர். இதை பற்றி எல்லோருக்கும் தெரியும். பசும்பால், இளநீரை விட அபிஷேகத்திற்கு மிஞ்சியது வேறு எதுவும் கிடையாது. இந்த 2 பொருட்களையும் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வாங்கி கொடுக்க வேண்டும். இதுபோக பச்சரிசி மாவு வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுத்தால் கடன் சுமை குறையும். இது தவிர இன்னும் அபிஷேகத்திற்கு நிறைய பொருட்கள் இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் உங்களால் எந்தெந்த பொருட்களை வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை குருக்களிடம் கேட்டு வாங்கி கொடுத்து பலனடையலாம். ஏனென்றால் சில குறிப்பிட்ட பொருட்கள் நிறைய அபிஷேகத்திற்கு வரும். சில பொருட்களை மக்கள் வாங்கி கொடுக்கவே மாட்டார்கள். அந்த பொருட்கள் என்ன என்பதை குருக்களிடம் கேட்டு அதை நாம் வாங்கி கொடுத்தாலும் அதற்கு ஒரு தனி பலன் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி வருவதற்கு முன்பாக வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தில் ஈசனை கொஞ்சம் கடுமையாக வழிபாடு செய்யும் பட்சத்தில் நம்முடைய வரங்களை எல்லாம் சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும். கடுமையாக என்றால் ரொம்பவும் நம்மை வருத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை பிரதோஷம் நேரம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த 1.5 மணி நேரமும் ஒரு சிவன் கோவிலில் அமர்ந்து நெற்றி நிறைய திருநீரை பூசிக்கொண்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். 1.5 மணி நேரமும் இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காகவும் கஷ்டப்பட தேவையில்லை. அந்த சிவபெருமான் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சுலபமாக தீர்த்து வைக்க ஒரு வழியை காட்டி கொடுப்பார். வேறு எந்த சிந்தனையும் மனதில் வரக்கூடாது. வாயிலிருந்து வேறு எந்த வார்த்தையும் வரக்கூடாது. வெறும் ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லுவது என்றால் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. கோவிலுக்கு சென்று இதை நீங்கள் செய்ய முடியும் என்றாலும் செய்யலாம். அல்லது வீட்டிலேயே அமர்ந்து அந்த 1.5 மணி நேரமும் பிரதோஷ காலத்தில் ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்வதாக இருந்தாலும் சொல்லலாம். கையில் ஒரு வில்வ இலையை வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்வது மிகவும் சிறப்பு. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.